ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 13/3/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சேம் ஒரு ஃபாலோ அப் நம்பர் பார்க்க போகிறோம். ஏபிபிசி எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா ஏபிசிக்கு ஃபாலோ அப் நம்பராக பார்க்க போகிறோம். அது இந்த மாதம் ஃபுல்லாக கிடையாது, ஒரு எத்தனை நாள், ஒரு 3-4 நாள் வரும். அது எப்படின்னு பார்த்துருவோம். நம்ம சேனலுக்கு புதுசாக தெரிஞ்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 4 டிஜிட் எடுக்கக்கூட கிட்டத்தட்ட நம்பரை எடுத்துட்டோம். பட் அந்த நம்பர் ஏபிக்கு வந்திருந்தால் இந்த நம்பர் கண்டிப்பாக 952 வந்திருக்கணும். ஏன்னா ஏசி ஓகேங்களா, ஏசி பார்த்திங்கன்னா 95, ஒரு நாள் தள்ளி பார்த்திங்கன்னா 59, அடுத்த நாள் 95. ஏசின்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உள் நம்பர் தனித்தனியாக 3 நம்பரை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 95. இப்போ மறுபடியும் ஒரு நாள் தள்ளி 59, 95 நான் ஏபிக்கு தான் கொடுத்துருந்தேன். நீங்கள் 952 கொடுத்துருந்தேன். பட் வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா 75 இருந்துச்சு. அந்த 75 மறுபடியும் அப்படியே வச்சுட்டான். சரி வாங்க நாளைக்கான கணிப்பு பார்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உள் நம்பரில் பார்த்திங்கன்னா 450 இருக்குது. இங்கே 045 அந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்ச மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது. புரியுதுங்களா? 4 5 0 0 4 5 அந்த மாதிரி. இப்போ அதே சேம் பேட்டர்ன் அப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த கிராஸில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த 95 ஏபிக்கு எப்படி எடுத்தோம்னா 9 8 7 அதாவது 987. அப்போ 8 7 9 ஏ போர்டுக்கு 9 வந்திருக்கணும். அப்போ பி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 6 7 6 7 5. அப்போ 7 6 பி போர்டுக்கு 5 வந்தால் இப்போ ஏபிக்கு தான் 95 வந்திருக்கணும். பட் பிசியில் வச்சுருக்குறான். அதே பேட்டர்ன் எப்படி பார்த்திங்கன்னா இந்த நம்பர் பாருங்கள், 045 045 வச்சுருக்குறான். அதே பேட்டர்ன் எப்படி பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் 495. அப்போ 4 9 5 வந்தால் 495. இந்த நம்பர் அப்படி கிராஸில் காமிச்ச மாதிரி. அப்போ நம்மளுக்கு ஒரு 5ஆம் நம்பர் இறங்கணும். அது ஏ போர்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது போர்டு எங்கேனாலும் வைக்கலாம். அப்போ அதுக்கு அடுத்தது 1 வச்சு, அதாவது 1 ரிப்பீட்டாக வச்சு 100ன்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த 100 1 ஏ போர்டில் நிறுத்தினா தான் அந்த பேட்டர்ன் வரும். 1 0 0 100ன்னு கிராஸில் காமிக்கணும். பட் பவர்னு வச்சு 5ன்னு முடிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது 0 நிறுத்தியிருக்கிறோம். அடுத்தது இங்கே 080ன்னு இருக்குங்களா? அப்போ 0 8 0 வரணும். கரெக்டாக சி போர்டில் 0 வச்சுருக்கிறோம். அதே மாதிரி தான் ஏ போர்டில் 7 நிறுத்தியிருக்கிறோம். அப்போ 795 7 9 5 வரணும், அல்லது 0 வரணும். உள் நம்பரில் பார்த்திங்கன்னா கூட 795. இன்றைக்கி அப்படியே 795ன்னு வச்சுட்டான். அதுக்கு அடுத்ததும் 795 வரணும், இல்லைன்னா 0 வரணும். அப்போ 5 0 வரணும்னா நான் என்ன நம்பர் மெயினாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா 674 764 வச்சுருக்கிறோம். அதுக்கு கீழே 795 795 திருப்பாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கிறோம். அதுக்கு கீழே 540ன்னு இருக்குது. அப்போ அந்த 540 045 540ன்னு வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாலோஅப் நம்பரை பார்த்துருவோம். ஃபாலோவிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 080ன்னு இருக்குது. அப்போ ஒரு நாள் கிராஸில் தள்ளி பார்த்திங்கன்னா 08. அப்போ 08 80ன்னு இருக்குது. இங்கே 08 மட்டும் வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி ஒரு நாள் தள்ளி பார்த்திங்கன்னா நாளைக்கு 08 80ன்னு வரணும். இப்போ இந்த 08 80 இங்கேயும் கனெக்ட் ஆகும். 85 கரெக்டாக ஒரு 3 நாள் தள்ளி 80 08 80ன்னு இருக்குது. அப்போ 080. அப்போ கரெக்டாக 3 நாள் தள்ளி மறுபடியும் 08 80ன்னு வரணும். அப்போ அதுக்கு கீழே 80 ஒன்று இருக்குது பார்த்திங்களா? இது இன்றைக்கி வைக்கலைன்னா அடுத்த நாள் வரணும். ஏன்னா அதுக்கு கீழே ஒரு 80ன்னு வச்சுருக்கிறோம். பட் அந்த 3 நாள் கணக்கு பண்ணி வைக்கிறதுக்கு கணக்கு வச்சுக்கிட்டா
ஒரு நாள் தள்ளி வரலாம், முன்ன பண்ண வரலாம். அதே மாதிரி 0880க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் 08 AC08 AB08 கிட்டத்தட்ட இந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 08 மட்டும் வருது ஒரு நாள் தள்ளி. அப்போ 08 இங்கே வரணும். ஒரு நாள் தள்ளி இங்கே வந்தால் இந்த நம்பர் இங்கே கனெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 3 நாளைக்குள்ளே 4 நாளைக்குள்ளே எப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 90 95 90ம் 95ம் சேம் ஒரே நம்பர் தான். இப்போ 90 95 இங்கே வரணும், ஆனால் ஏசி வச்சுருக்கிறோம். அடுத்த நாளும் 90 95 வரணும், பட் 09ன்னு வச்சுருக்கிறோம். சேம் அதே பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா 85 85 உள் நம்பருக்கு 85 வச்சுருக்கிறோம். அப்புறம் ஒரு 08ன்னு வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த நம்பர் அப்படியே ஒரு நம்பரை பவர் பண்ணி மட்டும் 4வது நாள் வச்சுருக்கிறோம், திருப்பி வச்சுருக்கிறோம். அப்போ இந்த 4 நாளைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0880ங்கிற நம்பர் அதிகபட்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0880 இந்த 4 நாளைக்குள்ளே. அது ஏபியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், ஏசியாக இருக்கலாம். உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா அந்த அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த 4 நாளைக்குள்ளே 0880ன்னு வரணும். இப்போ நாளைக்கான கணிப்பும் அந்த 0880 நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 0880 எடுத்தால் இந்த கிராஸ் நம்பரையும் எடுக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. மறுபடியும் 080 வருதா என்னான்னு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு வர வேண்டியது 008 வரலாம். அதனால் நம்ம பொதுவாக 0880 ட்ரை பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஏன்னா இன்றைக்குமே இந்த 5 எடுத்துருக்குறான்னா எப்பயுமே அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 5 தான் பார்ப்போம். அந்த கிராஸ் நம்பர் 795 இருக்குது பார்த்தீங்களா? 795 வச்சுட்டோம். மொதல் நாள் தான் திருப்பி வச்சுக்கிறோம். 674 764 திருப்பி வச்சுக்கிறோம். இப்போ இன்றைக்கி சி போர்டு கணக்கு வச்சுக்கிட்டா 5க்கு 095 இந்த கீழே கிராஸ் எடுத்துட்டோம். அப்போ சி போர்டு 0 வந்துச்சுன்னா இந்த கிராஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி 5 எடுத்தால் இந்த 865 இருக்குது பார்த்திங்களா, இதையே எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம மெயினாக 0880 ட்ரை பண்ணால் போதும். நண்பா, மேலே உள்ள நம்பர் ஏபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 45ங்கிற நம்பர் பிசியும் வரலாம், ஏசியும் வரலாம், ஏபியும் வரலாம். சி போர்டு பொறுத்த வரைக்கும் 05 நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 0880 நாளைக்கும் வரலாம். அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ 40 45 0880 நாளைக்கு. ஓகேங்களா? நாளைக்கு ஒரு வேளை 0880 வரலினால் 0880 ஃபாலோஅப் நம்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 4-5 நாளைக்குள்ளே அந்த நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு ட்ரா நம்பருமே 088 தான். பட் நாளைக்கு வருதா? அப்படி வரலினால் இன்னும் ஒரு 2-3 நாளைக்குள்ளே 0880 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்குமே 0880க்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கான நம்பர் 3 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா 045 540 450 580 980 590. ஜஸ்ட் இது ஒரு என்னோட ஒரு கெஸ் தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒத்து போச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, நன்றி, வணக்கம்.